சிம்மராசனையர்களுக்கு வணக்கம். அமோக வெற்றி உங்களுக்கு லக் அடிக்க போவது உறுதி என்ற வகையில் சிம்மராசனையர்களான உங்களுக்கு இந்த புதனுடைய பெயர்ச்சியின் காரணமாக இனி உங்களுடைய ஆட்டம் ஆரம்பம் என்ற வகையில் பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. அந்த வகையில சிம்மராசினியர்களான உங்களுக்கு புதனுடைய பெயர்ச்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் புதனுடைய பெயர்ச்சியின் காரணமாக இதுவரை 5ஆம் இடத்தில் இருந்த புதன் 6ஆம் இடத்திற்கு செல்கிறார். கோல்சார ரீதியாக புதனுக்கு அது நல்ல இடம் என்று தாங்க சொல்ல வேண்டும். சிந்தனையில் தெளிவையும் செயலில் ஊக்கத்தையும் தந்து வெற்றி பெற வைக்கும் அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். அதோடு லாபஸ்தானத்தில் குரு அமர்ந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்ப்பதால பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலமடைகிறதுங்க. ராசியாதிபதி சூரியனுக்கு குருவுக்கும் தொடர்பு ஏற்படுவதால அரசாங்க அலுவலர் சிறப்பாகவே நடைபெறுங்க. வேலை உத்தியோகத்தில் பதவி உயர்வு நிச்சயம் உண்டுங்க. அதே போல் எதிர்பார்த்த மாற்றங்கள் உத்தியோகத்தில் உண்டு. தொழில் ரீதியாக நண்பர்களின் உதவி நிச்சயம் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து உதவிகளும் எளிதில் கிடைத்து நீங்கள் முன்னேற்ற பாதையில் பயணிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. வெளிநாட்டு வேலை முயற்சி செய்பவர்களுக்கு வாய்ப்புகள் தேடி வர இருக்குதுங்க. அதே போல் ஏற்கனவே வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் தாய்நாடு திரும்ப வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. இருந்தாலும் கூட மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. ராசியில் கேது அமர்ந்திருப்பதால எந்த விஷயத்தையும் திரும்ப திரும்ப யோசித்து குழப்பிக் கொள்ள வேண்டாங்க. குடும்பத்தில் கணவன் மனைவி உறவுகள்ல பிணக்குகளும் கருத்து வேறுபாடுகளும் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். சின்ன சின்ன விஷயங்கள்ல டென்ஷன் ஆக வேண்டாங்க. குடும்பத்தில் கூடுமான வரைக்கும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிக மிக நல்லது என்பது கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் சிம்மராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சிவனையும் அம்பாளையும் வணங்குங்க. சிந்தனைகள் தெளிவு வரும். குழப்பங்கள் நீங்கி பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும். இவ்வளவு நாட்களாக தடைபட்டு வந்த காரியங்கள் துரிதமாக நடைபெற்று நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.